கிடைச்சிருச்சு. இது நல்லா இருக்கு. சீக்கிரமா வேலையை முடிடா. எனக்கு கொஞ்சம் கீழே தூக்கி போட. ஒட்டா போச்சு. பெருசா எடுத்து போடுறேன். கேட்ச். அடே தம்பி, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ தானே கீழே போட சொன்ன. ஹேய், யார் இது? நாகர்வேக். அடா ஆமாண்டா, அந்த அறிவாளி நான் தாண்டா. டபுள் வாடா ஓடிடலாம். அவன் வேகமா தாண்டா ஓடுறான். நல்ல போல நீயாச்சும் இருக்கியே. நீ என்ன பண்ண போற? வேற வழியில. இதெல்லாம் உன் அண்ணன் கையில வச்சுக்கடா. ஓடுறியடா. போச்சு. நான் உன்னைய புடிச்சிட்டா. ஒழுங்கு மரியாதையா நீயே கீழே இறங்கி வந்துடுறா. என்னால நிக்கவே முடியல. காலெல்லாம் உதறுது. பரவாயில்ல இருக்கட்டும்டா. இந்த அளவுக்காவது நிக்க முடியுதுல்ல. ஒழுங்காவனை விட்டுடு. பண்ண தைக்காம இப்படி கிட்ட வந்து கத்தாதரா. எங்கடா ஓடுற? ஏய் டபுள். உங்களை பிடிக்கிறதெல்லாம் எனக்கு அசால்ட்டான வேலைடா தெரியுமா? இப்போ என்னோட வேலையில யாருமே குறுக்கிட முடியாது. நீங்க 2 பேரும் நல்லா வேலை போவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சீக்கிரமா நாம பணக்காரன் ஆயிட வேண்டியதுதான். நான் பணக்காரன் ஆயிட்டேன். சரி, நாம முதல்ல பாஸுக்கு கால் பண்ணுவோம். வணக்கம் முதலாளி. ஹலோ, இந்த பொக்க பாசு வாங்கி தந்த பொக்க போனுக்கு என்ன ஆச்சு? உங்களை இல்ல மிஸ்டர் லீ, டிவில என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒன்றும் அந்த மாதிரி பேசலையே. கடைசியா அந்த 2 கரடிகளையும் நான் புடிச்சு வச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அந்த கரடிகளுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும். என்னது? பிளட் டெஸ்ட் பண்ணணுமா? அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாதான் நம்மளால அந்த கரடிகளை விற்கவே முடியும். ஆனா பாசு, எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதே. வேணும்னா ஒரு டாக்டர் அனுப்பி வைங்க. அதெல்லாம் என்னால அனுப்பவே முடியாது. நீ தான் எப்படியாவது இதை பண்ணி ஆகணும். சீக்கிரமா வேலையை முடி. இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த கரடிக்கு 2 பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு நீ விட்டுருமா? உங்களுக்கான பார்சல். இவ்வளவு சீக்கிரமாவா? என்னதுடா இது இவ்வளவு பெருசா இருக்கு? பாதுகாப்பு கவசம், ஒரு கண்டெய்னரு, அப்புறம் ஏடா இது ஊசி அண்டா சைஸ்ல இருக்கு. யானைக்கு கடை அனுப்பி வச்சிருக்கீங்க. போன் எடுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு நேரமா? முதல்ல நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அந்த கவசத்தை எடுத்து அந்த கரடிகளுக்கு போடு. உடனடியா போடு. சரி, முடிச்சிட்டீங்க முதலாளி. ஓகே, அடுத்தது அந்த கவசத்துல ஒரு ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டையில தான் நீ உடனே ஊசியை போடணும். அந்த ஊசி அதுல போட்டு நீ தான் உங்க உடம்புல இருந்து பிளட் எடுக்கணும். ரொம்ப சுலபமான வேலை தான். ஆனா பாசு, இது எல்லாமே ரொம்ப மோசமா? என்னைய எதிர்த்து பேசுறியா? பாசு, என்னால இதை பண்ண முடியுமான்னு தெரியலையே. நான் ஒன்னும் டாக்டர் கிடையாது. இல்ல, என்னால இதை பண்ணவே முடியாது. ஆனா நான் மட்டும் இதை பண்ணலன்னா அந்த பாசி என்ன டார்ச்சர் பண்ணியே சாவடிச்சு விடுவான். வேற வழியே இல்லை. என்னால முடியாதுடா. இப்ப நான் என்னதான் பண்றது? நான் மட்டும் இதை பண்ணாம விட்டுட்டா பாசு கண்டிப்பா என்ன வேலையை விட்டு தூக்கி விடுவான். கடவுளே, எனக்கு எதுக்குதான் இந்த நடந்து வந்துட்டோ? மறுபடியுமா? இது வலிக்குது. என்னது இது?
இது ஒரு ஊசிடா தம்பி. அவன் நம்மள பூட்டி வச்சுட்டோம். நம்ம ஏதோ யூனிஃபார்ம்ல போட்டிருக்கோம். இது ஏய், எனக்கு டபுள். பிடிக்கவே இல்ல. கொஞ்சம் திரும்பி பாடுறா. லாகர்விக், என்னை ஒழுங்கா வெளியில விட்டுடு. ஒழுங்கா விடு. அச்சோ, அது எங்கப்பா போச்சு? இங்க விடு. வழி அதிகமா விட்டுடு. ஐயா, என்ன முடிச்சிடுறா தம்பி. என்னடா நடக்குது இங்க? டேய் அண்ணா, உனக்கு நான் தான் கிடைச்சேனா? நாம தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியலடா தம்பி. அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து தரலாம். லாகர்விக், சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டியா இல்லையா? அது வந்து முதலாளி நான் அதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா என்ன ஆச்சுன்னா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இப்போ நான் ஓடணும். பாய். நடந்து தப்பிக்க முடியாது. வழி அதிகமா நெல்லு. ஒழுங்கா நெல்லுன்னு சொல்றேன்ல, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டோம். அவனை தொடக்கூடாது தம்பி. வாடா, வேகமா வா. ஓடுறத நிறுத்து. எடுத்து விட்டடா. மாட்டிங்கடா. எப்படி சுடுறதெல்லாம் எனக்கு கை வந்த கலையாச்சு. என்னதுடா இது? புல்லட் தீர்ந்து போச்சா? ரொம்ப நல்ல நேரம்டா. நீங்க சும்மாச்சுக்கு தானே விளையாடுறீங்க. சரி சரி, என்ன மெதுவா அடிக்கடா. ப்ளீஸ்டா, என்ன விட்டுருக்கடா. எங்கேயாச்சும் ஓடிடுறா. என்ன விட்டுருக்கடா. அப்ப சரி, முதல்ல இந்த ட்ரெஸ்ஸுக்கான சாவியை கொடு. முதல்ல என்னையே கழட்டி விடு, இல்லடா அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கிற நீனு. ஏய் டப்ளு, நீ உன்னோட வேலையை கட்டுறா. ஓகே. சரிடா சரிடா, நீ ஜெயிச்சிடா. கிச்சு கிச்சு பண்ணது போதும், நிறுத்துறா. சாவி வீட்டுல இருக்குடா. சரி, டேய் தம்பி, போதும், அவனை விட்டுறா. வா நம்ம போலாம். ஓகே போ. என்னோட போனு அத நான் எடுத்தே ஆகணுமே. நல்லதான் போச்சுடா. என்னோட பாக்கெட்டை அவங்க எப்படியும் பார்க்கல. முதலாளி, நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் முதலாளி. எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இப்ப வரைக்கும் இருக்கு. என்னடா நான் இது ஏதாவது சாப்பிட கிடைக்கும்னு ஏய் பைத்தியக்காரா, நினைச்சேன். நீ சாப்பாடு தேடல, சாவியை தான் தேடிட்டு இருக்க. அடே ஒண்ணு, என்னோட புது கண்ணு. ரெண்டு பேரும் கையை தூக்குங்கடா. லோகர்வேக், இதோட வாங்கிக்கோ. என்னடா என்ன விருப்பத்திருக்கலடா. மாட்டியடா. அடே அது எங்க பரம்பரை ஓடுதுடா. அது ஒழுங்கா வச்சுக்கிறான். கீழே போடாதடா. அடே போட்டுடா, சும்மா விட மாட்டேன்டா. சரி சரிப்பா, நம்ம சமாதானம் ஆயிடலாம். சரிப்பா சரிப்பா, நான் சாமியை கொடுத்துறேன். சாவி கிடைச்சிச்சா? சந்தோஷம். டேய் அண்ணா, இப்ப நம்ம யூனிஃபார்ம் கழட்டியாச்சு. நம்மள சிறை பிடிச்சவரை நாம இப்ப கவனிச்சே ஆகணும். சரி விடுங்கடா, என்னமோ பண்ணி தொலைச்சிட்டு போகடா. சீக்கிரம்டா, ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கடா. ஏதோ வந்துட்டா. ஒரு நாளைக்கு நானும் உங்ககிட்ட ஜெயிச்சு காட்டுறேன்டா. லாகர்விக், இன்னும் ஏன் எனக்கு சாம்பிள் அனுப்பல? அது வந்து பாஸ் இதோ வந்துகிட்டே இருக்கு. நல்லா ஏமாத்துட்டாங்கப்பா. என்ன மாதிரி அறிவாளியால மட்டும்தான் சாச கூட பிளட் ஏமாத்த முடியும். ஹலோ, என்னத்தடா நீ எனக்கு அனுப்பி வச்ச? எவனும் அந்த கரடிங்களை வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். முதலாளி, நீங்க சொன்னதை தான் நானும் பண்ணேன். என்னமோ தப்பு நடந்திருக்கு. திரும்பவும் உனக்கு ஒரு பார்சல் அனுப்புறேன். அந்த பார்சலை வச்சு மறுபடியும் அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து அனுப்பு. முதலாளி மாட்டிக்கிட்டே.
இதுதான் சைபேரியன் புலி. உலகத்தில் இருக்கிற புலிகளை விட மிகவும் பெரியது. இதோட மொத்த எடை 222 கிலோ. இதோட எடைக்கு ஏற்ற மாதிரி அதோட உடல் அமைப்பு பெரிதா இருக்கிறதுனால மற்ற விலங்குகள் இதை பார்த்து ரொம்பவே பயப்படும். அது மட்டும் இல்லாம இறைகளை தேடுறதுலயும் ஓடி பிடிக்கிறதுலயும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குது. ஹலோ, காஸ்பிளே கடையா? இன்னைக்குள்ள எனக்கு ஒரு புலி காஸ்டியூம் கிடைக்குமா? நிஜமாவா? எனக்கு கிடைச்சிருமா? இந்த காஸ்டியூமை வச்சு அந்த காரணிகளை இன்னைக்கு இந்த காட்டை விட்டே தோற்றேன். பயந்துட்டியா? நீ ஒன்றும் கவலையே படாத. அது நான் தான். எதுக்கு பயப்படுற? சரி விடு, இதுக்கப்புறம் எனக்கு அந்த காரணிக பிரச்சனையே இருக்காது. அவங்க 2 பேரும் தொல்லை இல்லாம நான் இந்த காட்டுல இருக்கிற எல்லா மரத்தையும் அப்படியே ஜாலியா வெட்டுவேன். என்னோட கனவும் நிஜமாக போகுது. அப்புறம் நானும் அப்படியே சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுவேன். ஆமா ஆமா, டீக்கியும் பாபும் கூட தொல்லை பண்ணாம இருக்காங்க. இன்னைக்கு நாள் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் எங்களுக்கு சொந்தமானது. என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நான் யாருக்கிட்டையும் கேட்டு எடுக்கணும் அவசியம் இல்ல. எனக்கு தேவையோடு நான் எடுத்துக்குவேன். கடைசியா உனக்கு சொல்றேன், நீ ஒண்ணு எங்களுக்கு ராஜா இல்ல, புரியுதா? ஆமா, நீ ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு நீ ராஜா கிடையாது. அவன் மட்டும் நினைச்சானா உன்னை ஒரே நசுக்கிடுவான். எல்லாத்தையும் திருப்பி கூட நிறுத்துங்க. ராஜாவை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. உனக்கு மரியாதையா? நான் ராஜா. இல்ல. புலி வருது. எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுங்க. காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. நல்லா ஏமாறாங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் தான் இந்த காட்டோட ராஜா. அதனால நீங்க எல்லாருமே எனக்கு அடிமைங்க. நான் தான் இந்த காட்டாட ராஜா, தெரிஞ்சுக்கோ. நீ போய் சொல்ற, நீ ஒரு மொக்க புலி. நான் எனக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டணும். எனக்காக மரத்தை வெட்டி கொடுங்க. உடனே பண்ணுங்க. இந்த புலிய பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஒன்னகிட்ட போய் சொல்லணும். என்னால இது முடியாது. நான் எப்படி இது பண்ணுவேன்? என்ன உணர்கிட்டு இருக்க? மரத்தை நீ வெட்டுறியா இல்லைன்னா ஒண்ணு நான் வெட்டட்டுமா? நாம நினைச்சதை விட இந்த பிளான் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. என்னோட வேலையை சேர்த்து இவங்களே பார்த்துடுறாங்க. டேவிக்கு நீ புத்திசாலி தாண்டா. கிக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவனுக்கு என்ன பைத்தியமா? டேய் அண்ணா, நான் தான் சொன்னேன்ல, அந்த புலி மரத்தை வெட்ட சொல்லி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு. அறிவு கட்ட முட்டாள், உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக என்ன அடிச்ச? என்ன படிச்சிரு தம்பி? டேய் டப்ளு, எழுதுறா டப்ளு. என்னது இது? புலி. இவன் சொன்னது சரிதான். ஆனா புலி எதுக்கு இப்படி பண்ணணும்? கொஞ்ச நேரத்துக்கு போய் எந்திருக்க மாட்டான். என்னோட வேலையை பார்க்கணுமே. எங்க என் அண்ணன்? என் அண்ணன் கிட்ட யாரும் வச்சுக்கவே கூடாது. நான் உன்னை அழிக்காம விடவே மாட்டேன். அதையும் பார்த்துடலாம். என்னது இது? ஹேய், லாகர்விக் தானே? அது நிஜமாவே லாகர்விக் தான். இதை விக்கு கிட்ட வச்சுக்கிட்டீங்களா? இதுதான்டா உங்க நிலமை.
என் கண்ணு போச்சு. என் கண்ணுலயே அடிச்சுட்டானே, கண்ணு தெரியலையே. என்னடா இது, இவங்க 2 பேரும் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நாம இப்ப என்ன பண்ணலாம்? இந்த பழிக்கு பழி வாங்குற பிளான நாம செயல்படுத்த வேண்டியதுதான். ஒன்று, 2, 3, 4, 5. அங்க பாரு, நிஜமாவே அது விக்குதாண்டா. ரெடி? ஹாய் ஜோடிபியர்ஸ், நீங்க 2 பேரும் அதுக்குள்ள என்ன போட்டுறீங்க? நீ ஒண்ணு புலி இல்ல, சீன் போடுறத நிறுத்து. நீ லோகர்விக். ஹலோ ஜூவா, உங்களுக்காக நான் 2 கரடிகளை முடிச்சு வச்சிருக்கேன். பேக்கிங்லாம் முடிச்சு ரெடியா இருக்காங்க, வந்து தூக்கிட்டு போலாம். ஒழுங்கா வேலையை பாருங்க, இல்லைன்னா உங்களையும் ஜூக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். பாபு, பப்ளு அந்த புலி லாகர்விக்னு சொன்னதை நான் கேட்டேன். உனக்கு கேட்டதா? நல்லாவே கேட்டச்சு அரசரே. இப்போ நம்ம என்ன பண்றது? அந்த கரடிகளை மட்டும் நான் பிடிச்சிட்டு போனா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். ரொம்ப அருமையா இருக்கு. இவங்க 2 பேரையும் நான் ஜூல வித்ததுக்கு அப்புறமா இந்த காட்டுக்குள்ள என்னைய கண்டா எல்லாருமே பயந்து நடுங்க போறாங்க. லாகர்விக்னா சும்மா வாடா. இதுக்கப்புறமா யாரும் நான் பணக்காரன் ஆவறத தடுக்கவே முடியாது. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? என்ன நடக்குது? நீங்க 2 பேரும் எப்பறம் அதுக்குள்ள இருந்து வெளியே வந்தீங்க? சாதிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கா? இவன் கூட்டு சேர்ந்ததுனால தான் எல்லாம் வந்தது. என்கிட்ட மோதாதீங்க, நல்லதுக்கு இல்ல. சரி சரி, நீ ஓடு ஓடு. ஆனா நான் யாருன்னு இப்போ உனக்கு காட்டுறேன்டா. அடேய், 2 பேரும் எங்கடா ஓடி ஒளிகிறீங்க? டாய், ஓடாதீங்க, நில்லுங்கடா. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. என்னது, இவ்வளவு பணம் கிடைக்குமா? ரொம்ப நல்லதுடா, நீ கொஞ்சம் அப்படியே மாட்டியா? உண்டால இதுக்கு மேலையும் ஓட முடியாது. மியாவ். என்னது? ரொம்ப நல்லதா போச்சு, நீ வந்துட்டியா? ஹேய், நான் சொன்ன கரடி ஏதோ இங்கதான் இருக்குங்க. சீக்கிரமா நீ இங்க வந்து நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோ? நான் தான் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? உங்களை பிடிக்கிறத விட அதை பிடிச்சாதான் எனக்கு பணம் அதிகமா கிடைக்கும். இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது புரிய வைக்கிறீங்களா? என்ன சுட்டுக்கிட்டு இருக்கான்? நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. இங்க ஒரு ஓட்டம் இருக்குமா, போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதாமா. எங்க போச்சு? ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் இப்ப எங்க இருக்க? என்னடா இங்க நடக்குது? என்னைய வெளியே விடுங்கடா, நான் ஒன்றும் புரியல, என்னை காப்பாத்துங்க, விடுங்கடா. அப்படியே நான் மனுஷன்டா, என்னை விடுங்க, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க, என்னை எங்கேயும் கூட்டு
போகாதீங்க, என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல.